இந்த இயரோட கடைசி சண்டேக்குள்ள வந்துட்டோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங், நம்ம இவ்வளோ நாள் நம்மளை பத்திரமா பாதுகாத்த ஏசப்பாக்கு தேங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டோரி டைம் பண்ணலாமா? ஓகே ஓகே. ஒரு ஊர்ல ஒரு அங்கிள் ஆன்ட்டி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. சரியா? அவங்கள மாதிரியே தான் 2 பேர் இருந்தாங்க. நாட்டி அடிச்சுட்டு கிண்டிட்டே இருக்குவாங்களா? ஆமா, உங்களை மாதிரியே தான். ஸோ இதே மாதிரி கிறிஸ்மஸ் டைம் வந்தது. அவங்க வீட்டில் இருந்த குட்டி பையன் அம்மா அம்மா எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்பான். நீயும் கேட்ப தானே? ஆமா, சாண்டா வந்தா அவங்க நிறைய சாக்லேட்ஸ் கிஃப்ட் கொடுக்குவாங்க. ஆமா. ஸோ இந்த பையனும் எனக்கும் கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்பான். ஒரு நாள் அந்த ஆன்ட்டி 2 பசங்களையும் ஒரு கடைக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அம்மா சாண்டாயே கிடையாது, அப்பாவும் சாண்டா கிடையாது. ஆமா, ஆனா சாண்டாவை நம்ம பாக்கல, அதனால அந்த பையன் சாண்டா கிட்ட கேட்க முடியாதுன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டான். அப்புறம் அந்த அக்காவும் அக்காலாம் கேட்கல, அக்கா குட் கேர்லா இருந்தாங்க. அந்த குட்டி பையன் தான் நாட்டியா இருந்தான். சோ என்ன பண்ணா, அவங்க அம்மா கிட்ட போய் எனக்கு கிஃப்ட் வேணும்னு கேட்டான். ஒரு நாள் அந்த ஆன்ட்டி கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த குட்டி பையனை. அப்ப இந்த குட்டி பையனோட மைண்ட்ல ஒரு ட்ரக் ஒண்ணு எப்பவுமே அவன் யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ அந்த கடைக்கு போனா உள்ள நுழைஞ்ச உடனே உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி டாய்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த கடையிலயும் நிறைய டாய்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த பையன் மைண்ட்ல ஒரு டாய் இருந்ததுல, அதே டாய் அங்க ஃப்ரண்ட்லே இருக்கும். அதே அவனோட ஃபேவரட் ரெட் கலர் டாய். யாரோட ஃபேவரட் ரெட்? அப்பா. சோ ரெட் கலர் டாய் இருந்தது. அத பார்த்த உடனே அம்மா அம்மா எனக்கு இந்த டாய் வேணும் அம்மா அப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே அவங்க அம்மா எவ்வளவோ சமாளிச்சு பாப்பாங்க. நல்லா யோசிச்சுக்கோ, இதுதான் வேணுமா, அப்படியும் சொல்லி பார்த்தாங்க. நெக்ஸ்ட் வீக் வாங்கலாம் சொல்லி பார்த்தாங்க. அவன் முடியவே முடியாது. எனக்கு உன்ன மாதிரியே நான் பத்தியா, நீ தான் கரெக்டா சொல்ற என்ன நடக்கும்னு. அதே மாதிரி அவனும் அழுதான், அவங்க அம்மாவை தொல்லை பண்ணான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண உடனே, அதுக்காக இவங்க நல்லவங்க கிடையாது, இவங்களும் ஈக்குவலி சண்டை போடுறவங்க தான். இன்னைக்கு ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஆனா இவன் கேட்கவே மாட்டான். கடைசியில ஒரு வழியா அவனை எப்படியோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. கிறிஸ்மஸ் டே வந்துச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில ஓடி போய் என்ன பண்ணுவான், கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட போய் பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு ஆசையா போய் பாப்பா. அவன் அன்ராப் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாப்பான். உள்ள பார்த்தா ஆமா அதே ரெட் கலர் ட்ரக். அத பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுவான். வாவ், எனக்கு நான் கேட்டது கிடைச்சிருக்கு, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அம்மா. அதெல்லாம் சொல்லல, அவன் அம்மாக்கு மட்டும் தேங்க்யூ சொன்னான். தேங்க்யூ சொல்லி முடிப்பான். திரும்பினா அவனோட அண்ணா பார்த்துட்டே இருப்பாங்க. ரியா எப்படி நம்மளை பார்த்துட்டு இருக்கா, அதே மாதிரி அவங்க அண்ணன் பார்த்துட்டே இருந்துட்டு, ஐயோ இந்த டாயா நீ கேட்ட, போடா அம்மா உனக்கு இதோட சூப்பரா இன்னும் பெரிய. ஆமா, நீ கேட்டது எல்லாமே வந்தது இல்ல, எல்லாமே வந்து கொடுத்தாங்க. ஆமா, ஜாலியா இருந்தது இல்ல. ஸோ அதே மாதிரி இப்போ இவனுக்கும் அவனோட டாய் பார்த்தோடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருந்தானா. ஆனா அவங்க அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ ஒரு குட்டி ட்ரக்கை பார்த்து இது வேணும்னு கேட்டிருக்க, பட் அம்மா உனக்கு வாங்கி தரணும்னு நினைச்சது நல்ல பெரிய ட்ரக், இதோட நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரியான ட்ரக் உனக்கு வாங்கி தரணும்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் நீ அன்னைக்கு அம்மாவை ரொம்ப தொல்லை பண்ணதுனால அம்மா சரி அவனுக்கு இது போதும்னு இதை கொடுத்துடலான்னு அந்த சின்ன விலையில உள்ள அந்த ட்ரக்கே வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அவனுக்கு இந்த ட்ரக்கை பார்க்கும்போது எப்படி இருக்கும், சே இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ அவனுக்கு அந்த ட்ரக்கை பார்த்தா பிடிக்காமலே போயிடும். ஸோ ஆமா, சேட் ஆயிடுவான். அவனுக்கு அந்த ட்ரக்ல விளையாடணும்னே தோணாது. நம்ம பிரதருக்கு ட்ரக்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஓகே, ஸோ நம்மளும் இதே மாதிரி தான், அந்த குட்டி பையனை மாதிரி தான் நிறைய நேரம் ஏசப்பா எனக்கு இது தாங்க இது தாங்க இது தாங்கன்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கேட்டு அது போதும்னு, ஆனா பிடிவாதமா ஏசப்பா எனக்கு அந்த இதை நீங்க தந்தே ஆகணும்னு கேட்குறோம்.
ஏசப்பா அதோட பெட்டரான ஒரு ஆப்ஷனை தான் நம்மளுக்கு எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஆனா நிறைய நேரம் நம்ம அதை விட்டுட்டு ஏசப்பாவோட இது எனக்கு வேண்டாம், நான் கேட்கறது எனக்கு கிடைக்கணும்னு வாங்கிடுறோம். ஏசப்பாவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க நம்ம மனசு மாறுவோன்னு. நம்ம மனசே மாற மாட்டோம், பிடிவாதமா இருக்கிறனால ஏசப்பாவும் சரி இப்போ உனக்கு இதானே வேணும் நீ இதே வச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம நிறைய நேரம் இதே தப்பதான் பண்றோம். நம்ம அதை பண்ணக்கூடாது. இந்த நியூ இயர் வரப்போது நம்ம இந்த வருஷம் என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஏசப்பாவை போட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு போட்டு டார்ச்சர் பண்ணாம ஏசப்பா கிட்ட உங்க சித்தத்தின்படி எனக்கு எதுனாலும் எனக்கு வாங்கி கொடுக்குவீங்களா ஏதாவது சொல்லணும். ஆமா, உங்களுக்கு என்ன எனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க ஏசப்பா போதும்னு நம்ம கேட்கும் போது நம்ம நினைக்கிறதோட பெஸ்டா தான் ஏசப்பா தருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இயர் நீங்க இனி வரப்போற இயர்ல ஃபாலோ பண்ண போறீங்க. Psalm chapter 118 verse 1 என்ன தெரியுமா? நீ ஒரு டி-ஷர்ட் கூட வச்சிருக்க. Give thanks to the Lord for he is good, his love endures forever. Psalm chapter 118 verse 1. Give thanks to the Lord for he is good, his love endures forever. So ஏசப்பா நம்மளுக்கு நன்மையானதை மட்டும் தான் தருவாங்க. he is a very good God. அதனால நம்ம எப்பவும் ஏசப்பாவோட சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் பெஸ்டா நடக்கும். ஓகேவா? ஸ்டோரி நல்லா இருந்ததா? நீ அந்த குட்டி பையன் மாதிரி இருப்பியா பெரிய பையன் மாதிரி இருப்பியா? நீ எப்படி இருக்க போற? குட்டி பையன் மாதிரி தான். நீ மாறவே மாட்ட. இல்ல நான் நெக்ஸ்ட் வீக் மாறிடுவேன். நெக்ஸ்ட் வீக் மாறிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் அவ மாறிடுவா. ஓகேவா? இல்ல இந்த சைடுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குவா, செகண்ட் கிளாஸ்ல லைட்டா பெருசாயிட்டு. ஓகே, இப்போமே ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுவோமா? We wish you all a happy new year 2025. Bye bye.